மஹிந்தவை தேடி ஓடிச் சென்ற கோடபாய சுற்றி வளைக்கப்படும் விசாரணைகள். தென்மராட்சி வந்தடைந்த முள்ளிவாய்க்கால் நினைவு ஊர்தி. ஊழலற்ற கட்சி நாங்களே ஆட்சி மாற்றத்துக்கு அழைப்பு விடுத்த எஸ்.எம். மரிக்கார். ஸ்டாலின் போல விஜயும் கடிதம் எழுதுகிறார், பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயார், சுப்பிரமணியம் தெரிவிப்பு. இந்திய தூதுவர் சஜித் இடையில் முக்கிய கலந்துரையாடல். போலீஸ் நிலையங்கள் சிலவற்றை மூடுவது குறித்து பரிசீலனை, அமைச்சர் ஆனந்த விஜயபால. பல்லின நல்லிணக்கத்துக்கு முதிர்ச்சியடைந்த மத தலைமை அவசியம், பிரதமர். ஜனாதிபதி அனுரவுக்கு நாமல் விடுத்த சவால். நெல்லியடியில் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நினைவேந்தல். முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நினைவேந்தல் வாரத்தின் 2வது நாளான நேற்றைய தினம் நெல்லியடி நகர பகுதியில் இனப்படுகொலை நினைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டது. வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபையின் உபதவிசாளர் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இதில் முதல் நிகழ்வாக முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்காக பொது ஈகைச் சுடர் ஏற்றப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நினைவாக உப்பு கஞ்சி வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் வடமராட்சி தென்மேற்கு பிரதேச உறுப்பினர்கள் மற்றும் அரசியல் பிரதிநிதிகள், வர்த்தகர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். நாட்டில் தற்போது காணப்படும் போலீஸ் நிலையங்களின் எண்ணிக்கை தேவைக்கு மிக அதிக மட்டத்தில் காணப்படுவதால் சிலவற்றை மூடுவது குறித்து அரசாங்கம் ஆலோசனை செய்வதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். குருநாகல் மாவட்ட செயலகத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். நாட்டில் போலீஸ் நிலையங்களின் எண்ணிக்கை சடுதியாக அதிகரித்துள்ளதுடன் பேரளவான போலீஸ் நிலையம் போன்ற இயற்கை அனர்த்தங்களினால் சேதமடைந்த நிலையங்களுக்கு பதிலாக புதிய இடங்களை தேடுவதை விட தற்போதைய சூழலில் தேவையற்ற ரீதியில் இயங்கிக் கொண்டிருக்கும் சில போலீஸ் நிலையங்களை மூடுவது குறித்து அரசாங்கம் ஆலோசித்து வருகிறது. தேவையற்ற நிலையில் இயங்கும் நிலையங்களை மூடுவதன் மூலம் நிர்வாக செலவுகளை குறைத்து வளங்களை மிகவும் தேவையான இடங்களுக்கு பகிர்ந்தளிப்பதன் மூலம் போலீஸ் சேவையை மிகவும் இணைத்திரான முறையில் முன்னெடுப்பதற்கான மீளாய்வு நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இந்த தீர்மானம் அமைய உள்ளது என தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி என்பது ஊழல் மற்றும் மோசடி குற்றச்சாட்டுகள் இல்லாத தூய்மையான அரசியலில் ஈடுபடும் நபர்களை கொண்ட ஒரே கட்சி என கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எஸ்.எம். மரிக்கார் தெரிவித்துள்ளார். எதிர்கோட்டையில் கட்சியின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். கடந்த கால ஊழல் மோசடிகளை நிரூபிக்கும் பலம் தற்போதைய அரசிடம் இல்லை. மாறாக நிலக்கரி மோசடி குறித்து விசாரணை நடத்த ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டுள்ள 6 மாத கால அவகாசம் ஆணைக்குழுவின் தீர்ப்பு 3 மாதங்களில் வெளிவரும் என ஜேபிபியின் செயலாளர் டில்பின் சில்வா கூறுவது அந்த ஆணைக்குழுவின் நம்பகத்தன்மையை சீர்குலைக்கும் வகையில் உள்ளது. மக்கள் வாக்குகளால் தெரிவு செய்யப்படாத ஒரு கட்சி செயலாளருக்கு நீதித்துறை மற்றும் சுயாதீன நிறுவனங்களின் பணிகளில் தலையிட்டு இவ்வாறான அறிக்கைகள் வெளியிட இந்த உரிமையும் இல்லை. தற்போது மின்சாரம், நீர், எரிபொருள் மற்றும் மருந்துகளின் விலை அதிகரித்துள்ளதால் அனைத்து துறைகளிலும் வீழ்ச்சியடைந்துள்ளது. அரசு திறந்த பொருளாதாரத்துக்கு பதிலாக தீபு மனப்பாங்குடன் மூடிய பொருளாதார முறையை பின்பற்றுவதால் வெளிநாட்டு முதலீடுகள் வருவதில்லை. பாராளுமன்ற உறுப்பினர் ஹசடி சில்வா அரசுக்கு ஆதரவளிக்கப் போவதில்லை. அதற்கு பதிலாக நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் ஆக்கப்பூர்வமான வேலை திட்டத்துக்கு ஒத்துழைக்க அவர் தயாராக இருக்கிறார். இதேவேளை நகர அபிவிருத்தி அல்லது மின்சக்தி துறையை பலப்படுத்த தானும் நாட்டின் உத்தியோகபூர்வ எதிர்க்கட்சி தலைவர் சயித் பிரேமதாசா மாத்திரமே தயாராக உள்ளோம் என்பதை நினைவூட்டிக் கொள்ள விரும்புகிறேன் என தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சியுடன் மாத்திரமே இணைந்து செயற்பட தீர்மானித்துள்ளது. ஏனைய பொது எதிர்க்கட்சிகளுடன் இணையவில்லை. எங்களுக்கு விருப்பமில்லை. தேர்தல்களில் தோல்வியடைந்த போதிலும் மக்கள் எமது கட்சியின் உறுப்பினர்களை திடர்கள் என்று அழைக்கவில்லை என்பது எமக்கு கிடைத்த பெருமையாகும் என தெரிவித்தார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன் ஏர்பஸ் ஒப்பந்தம் தொடர்பான குற்றச்சாட்டு குறித்து அறிக்கை அளிப்பதற்காக மஹிந்த ராஜபக்ச நேற்று முன்தினம் முன்னிலையாகினார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச 2 மணி நேரத்துக்கு மேலாக வாக்குமூலம் அளித்த பின்னர் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை செய்யும் ஆணைக்குழுவில் இருந்து வெளியேறினார். இதன்போது முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச ஆகியோர் வருகை தந்திருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. சில தினங்களாக தற்போது அனுர அரசாங்கத்தினால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, கோட்டபாய ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச, சிறந்து ராஜபக்ச மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு தொடர்ச்சியாக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்ற நிலைமை காணப்பட்டது. இந்த நிலையில் அனுகுமார் திசாநாயக்கவும் மே தினத்தை அன்றே உரையாற்றுகையில் நிச்சயமாக ராஜபக்சர்கள் மற்றும் நாட்டின் முக்கிய முன்னாள் தலைவர்கள் பலர் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் எனவும் அவர் தெரிவித்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது.
முள்ளிவாய்க்கால் நினைவு ஊர்தி யாழ் சாவச்சேரி நகரை நேற்று காலை 10:30 மணியளவில் வந்தடைந்தது. யாழ் நகரில் உள்ள தியாக தீபம் தெளிவனின் நினைவாலய முன்றலிலிருந்து முள்ளிவாய்க்கால் நோக்கிய தனது பயணத்தை நினைவு ஊர்தி நேற்று முன்தினம் காலை ஆரம்பித்தது. நல்லூரிலிருந்து புறப்பட்ட முள்ளிவாய்க்கால் ஊர்தி நேற்று முன்தினம் யாழ் நகர பகுதிகளில் வலம் வந்தது. அதனைத் தொடர்ந்து நேற்று ஏனையின் வீதியூடாக தென்மராட்சி பிரதேசத்தில் நாவற்குழி, கைதடி, சாவச்சேரி மற்றும் குடிகாமம் ஆகிய இடங்களை வலம் வந்தது. இன்று பிற்பகல் வடமராட்சி நோக்கி பயணிக்கும் ஊர்தி வடகிழக்கில் உள்ள 8 மாவட்டங்களையும் சென்றடைந்து மே 18 காலை முள்ளிவாய்க்கால் வந்தடைய உள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் வடகிழக்கு திசையில் நிலவும் குறைந்த அழுத்த பிரதேசம் காரணமாக கடலோர கடல் பகுதிகளில் காலநிலை சீரற்றதாக காணப்படலாம். இதனால் கடற்தொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடும் போது மீனவர்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறும் அனைத்து மீனவர்களும் உயிர்காப்பு அங்கிகளை அணிவது கட்டாயம் என கடற்தொழில் மற்றும் நீரியல் வள திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சுகந்த ககபத்த வலியுறுத்தினார். நேற்று காலை வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்ட அறிக்கையின்படி நாட்டை சூழவுள்ள கடல் பகுதிகளில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். அத்துடன் காற்றின் வேகம் மணிக்கு 25 தொடக்கம் 35 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். குறிப்பாக புத்தளம், ஸ்லாபம் முதல் காளி மாத்திரை ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையான கடல் பகுதிகளில் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படலாம் என பணிப்பாளர் நாயகம் சுட்டிக்காட்டினார். இது குறித்து மேலும் கருத்து தெரிவித்த பணிப்பாளர் நாயகம் சுகந்த ககபத்த, தற்போதைய நிலவரப்படி கடற்தொழில் நடவடிக்கைகளுக்கு நாம் முழுமையான தடையை விதிக்கவில்லை. இருப்பினும் கடலோர பகுதிகளில் சிறு படகுகள் மூலம் மீன்பிடியில் ஈடுபடுவோர் வானிலை அறிக்கைகள் குறித்து தொடர்ச்சியான அவதானத்துடன் இருக்க வேண்டும். கடல் கொந்தளிப்பாக காணப்பட்டால் உடனடியாக பாதுகாப்புக்காக கரை திரும்புகின்றோமோ அல்லது கடலுக்கு செல்வதை தவிர்க்கின்றோமோ என கேட்டுக்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக கடலுக்கு புறப்படுவது முதல் மீன்பிடியில் ஈடுபடும் நேரம் மற்றும் மீண்டும் பாதுகாப்பாக கரை திரும்புகின்ற நேரம் தொடர்பாகவும் முழுமையான காலப்பகுதியில் உயிர்காப்பு அங்கிகளை அணிந்திருப்பது கட்டாயம். இன்னும் பல நாள் மீன்பிடி கடன்கள் வளமை போன்று துறைமுகங்களிலிருந்து வெளியேறவும் கரை திரும்பவும் முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் சயித் பிரேமதாஸ் ஆகியோருக்கு இடையிலான முக்கிய சந்திப்பு நடைபெற்றது. கொழும்பில் அமைந்துள்ள இந்தியன் இல்லத்தில் நேற்று மாலை இந்த சந்திப்பு இடம்பெற்றது. இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர மற்றும் அரசியல் ரீதியான தொடர்புகளை பேணுவதில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இதன்போது இலங்கை மற்றும் இந்தியா ஆகிய இரு நாடுகளுக்கு இடையிலான நீண்டகால உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனைகள் முன்னெடுக்கப்பட்டது. இலங்கையின் தற்போதைய சமகால அரசியல் முன்னேற்றங்கள் மற்றும் அண்மைக்கால அரசியல் சூழல்கள் குறித்து இருதரப்பினரும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இந்த சந்திப்பு குறித்து இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ்தலத்தில் பதிவொன்றை வெளியிட்டது. அதில் எதிர்க்கட்சி தலைவர் சயித் பிரேமதாசாவுடனான சந்திப்பின் போது இரு நாட்டு உறவுகள் மற்றும் சமகால அரசியல் குறித்து ஆக்கப்பூர்வமான கலந்துரையாடல்கள் இடம்பெற்றது. இலங்கையின் தற்போதைய அரசியல் மாற்றங்களுக்கு மத்தியில் அண்டை நாடான இந்தியாவுடன் ராஜேந்திர உறவுகளை தொடர்ச்சியாக பேணுவதை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த சந்திப்பு அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சிங்கள, தமிழ் மற்றும் முஸ்லிம் உள்ளிட்ட அனைத்து சமூகங்களும் சகோதரத்துவத்துடன் வாழும் ஆனைமடுவ போன்ற பல்லின பண்பாட்டு பிரதேசங்களில் இனங்களுக்கிடையிலான ஒத்துழைப்பையும் நல்லிணக்கத்தையும் மேலும் பலப்படுத்துவதற்கு முதிர்ச்சியடைந்த மத தலைமைத்துவம் அவசியமானது என பிரதமர் கலாநிதி அமரசூரிய தெரிவித்தார். ஆனைமடு, தர்மகீர்த்தி, ஸ்ரீ பஞ்சானந்த தலைமை தேரருக்கு ராஜவன்னி மற்றும் குமரவன்னி ஆகிய இரு பிரதேசங்களுக்குமான பிரதம சங்கநாயக்கர் பதவியை வழங்குவதை முன்னிட்டு 13ஆம் தேதி ஆனைமடு சுதம்பாயவில் நடைபெற்ற சன்னஸ் பத்திரம் கையளிக்கும் நிகழ்வில் உரையாற்றும் போது பிரதமர் இதனை தெரிவித்தார். மல்பத்து விகாரை பீடத்தின் அனுநாயக்கர் நியாங்குட விஜயஸ்ரீ தலைமை தேரரின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பிரதமர் கலாநிதி அமரசூரியவினால் குறித்த சன்னஸ் பத்திரம் ஆனைமடுவ தர்மகீர்த்தி ஸ்ரீ பஞ்சானந்த தேரர் தலைமையிடம் ஒப்படைக்கப்பட்டது. பிஜினிபத என்னும் விசிறியை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா வழங்கினார். சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர் எவரும் இல்லை என்ற ஜனாதிபதியின் கூட்டை நிலைநிறுத்த வேண்டுமானால் முறைகேடுகளில் ஈடுபட்டதாக கூறப்படும் அனைத்து நபர்களும் விதிவிலக்கின்றி விசாரிக்கப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். 2026 மே 12 அன்று கெஸ்பிவாவில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய நாமல், சமநீதி கொள்கை நிலைநிறுத்தப்பட வேண்டுமானால் கூறப்படும் நிதி மற்றும் நிர்வாக முறைகேடுகளுடன் தொடர்புடையவர்களும் சட்ட ரீதியான விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என கூறினார்.
நிலக்கரி இறக்குமதி தொடர்பான பிரச்சினைகள், அரசாங்க நிதி பரிவர்த்தனைகள் மற்றும் அறிக்கையிடப்பட்ட பிற முறைகேடுகள் உள்ளிட்ட தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகளை அவர் சுட்டிக்காட்டி ஒவ்வொரு வழக்கிலும் முறையான விசாரணைகளுக்கு அழைப்பு விடுத்தார். சந்தேக நபர்கள் வாக்குமூலம் அளிக்க வற்புறுத்தப்பட்டதாக கூறப்படும் சம்பவங்கள் குறித்து அவர் கவலை தெரிவித்தார். இது கடுமையான விளைவுகளுக்கு வழிவகுத்ததாக அவர் தெரிவித்தார். சர்வதேச தரங்களுடன் ஒப்பிடுகையில் எரிபொருள் கொள்முதலில் இலங்கை வழக்கத்துக்கு மாறாக அதிக செலவுகளை சந்தித்துள்ளது என நாமல் குற்றம் சாட்டியுள்ளார். அதே நேரத்தில் அதிகரித்து வரும் மின்சார கட்டணங்கள், வரிவிதிப்பு கொள்கைகள் மற்றும் பரந்த பொருளாதார சுமை ஆகியவற்றையும் விமர்சித்துள்ளார். இந்திய இலங்கை இரண்டு நாட்டு கடற்தொழிலாளர்களையும் அழைத்து தமிழக முதலமைச்சர் ஒரு பேச்சுவார்த்தை நடாத்த வேண்டும் என அகில இலங்கை கடற்தொழில் மற்றும் தொழிலாளர்கள் கூட்டமைப்பின் தேசிய அமைப்பின் NVB சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். தமிழகத்தில் நடைபெற்ற திராவிட ஆட்சிகளை வீழ்த்தி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் சி ஜோசப் விஜய் முதலமைச்சராக ஆட்சிபிடமேறியுள்ளார். அவருக்கு எமது மக்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இலங்கையில் 30 ஆண்டுகளாக இடம்பெற்ற போரினால் அளிக்கப்பட்டு பல பிரச்சினைகள் மத்தியில் சவால்களுடன் வாழ்ந்து வருகிறோம். இவ்வாறான சூழ்நிலையில் எமக்கான வாழ்வாதாரமாக இருப்பது பாக்கு விரிகுடா வளைகுடா இடையேயான கடற்பரப்பை காணப்படுகிறது. இது இவ்வாறு இருக்கையில் அந்த கடற்பரப்பில் தொடர்ச்சியாக சட்டவிரோத தொழில்களை தமிழக கடற்தொழிலாளர்கள் ஈடுபடுகிறார்கள். இந்த நிலையில் அந்த சட்டவிரோத தொழிலை தடுப்பதற்காக 4 தடவை இந்திய கடற்தொழிலாளர்களுடன் பேசியிருக்கிறோம். 4 பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னரும் அந்த பிரச்சினை தீர்க்கப்படவில்லை. இந்த பிரச்சினை குறித்து கடந்த காலத்தில் தமிழக அரசிடம் முறையிட்ட போது அதற்கு முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கையில் எடுக்கும் ஆயுதம் பேனாவை எடுத்து உடனடியாக வெளிவிவகார அமைச்சருக்கோ அல்லது மத்திய அரசுக்கோ கடிதம் எழுதுவார். இதனை நம்பி தமிழக கடற்தொழிலாளர்களும் ஏமாறுவார்கள். அதேபோல் இன்று வந்துள்ள முதலமைச்சர் ஜோசப் விஜயும் அதே போலவே கையில் பேனாவை எடுத்து கடிதத்தை எழுத ஆரம்பித்துள்ளார். அந்த வகையில் வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளார். இலங்கையில் கைது செய்யப்பட்ட தமிழக கடற்தொழிலாளர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்குமாறும் அவர்களது படகுகளை மீட்குமாறும் கடிதம் எழுதியுள்ளார். இந்த விடயம் எமக்கு வேதனையை தருகிறது. தமிழக கடற்தொழிலாளர்கள் கைதுக்கு நாங்கள் காரணமில்லை. 2016ஆம் ஆண்டு கார்த்திகை மாதம் தொடக்கம் 8 மாதங்கள் காத்திருந்தோம். அதுவரை எந்தவிதமான முன்னேற்றமும் இல்லாத காரணத்தால் 9வது மாதம் வழக்கு தாக்கல் செய்தோம். அதாவது வெளிநாட்டு மீன்பிடி படகுகள் ஒழுங்கு பிரமாணம் தொடர்பான சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு கோரி உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தோம். தமிழக கடற்தொழிலாளர்களின் அசமந்த போக்கும் எங்களை தொடர்ச்சியாக ஏமாற்றி வந்ததுமே வழக்கு தாக்கல் செய்தமைக்கு காரணமாக அமைந்தது. அந்த வகையில் நீதிமன்றம் 2018ஆம் ஆண்டு பிறப்பித்த கட்டளையின்படி எல்லை தாண்டி வரும் படகுடன் கடற்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படுகிறது. பழைய அரசுகளின் விடயங்கள் எல்லாவற்றையும் கைவிட்டு இப்போது வந்திருக்கின்ற தமிழக முதலமைச்சர் விஜய் இந்த பிரச்சினை குறித்து அலசி ஆராய்ந்து சாதகமான பாதகமான விடயங்களை அறிந்து இதற்கு நல்லதொரு தீர்வினை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்வதாக அவரிடம் அன்பாக கேட்டுக்கொள்ளும் உரிமை எமக்கு இருக்கின்றது எனவும் அவர் தெரிவித்துள்ளார்.